சாயந்தரம் 5 மணி ஆனா இங்கே ஒரு யாகம் வரும். யாரும் எதிர்பார்க்காது. கரெக்டாக 5 மணிக்கு இங்கே ஒரு யாகம் நடத்துவாங்க. அந்த யாகத்துக்கு நீங்கள் வந்துடுங்க. 4 மணி ஸ்டார்டிங் ஆகிடும். 5 மணிக்கு யாகம் வளர்த்துவாங்க. வந்து பாருங்க, அவ்வளோ ஒரு அற்புதமாக வளர்த்துலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் உரிமை. இந்த யாகத்துக்கு உண்டான காசு நான் உங்களை கேட்கவே மாட்டேன். நீங்களாக பார்த்து வைக்கிற 10 தான். உங்களை 1 ரூபா கொடுன்னு கேட்க மாட்டேன். அந்த ஏகத்தில் கலந்துக்கலாம். ஆனால் நீங்களாக பார்த்து வைக்கிற காசு தான். இந்த கோயிலுக்கு ஒரு எண்ணெய், ஒரு கலெக்டர் பில்லு, ஒரு கலெக்டர் பற்றி வச்சு இந்த கோயிலுக்கு நிறைய தேவைப்படும். அதுக்காக ஒரு கேஸ் தெரியுங்க. அன்னதானம் கொடுக்கலாம். இங்கே எல்லா மக்களுக்கும் அன்னதானம் போடுற கோயிலுக்கு அன்னதானம் கொடுக்கலாம். பூ வாங்கி கொடுக்கலாம். எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். இதை சரியாக செஞ்சு வைக்கலாம். இந்த நாட்டு மக்கள் அனைத்துக்கும் சொல்கிறேன். பார்க்கணும், தனிப்பட்டு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமில்லாம் சொல்லுங்க. உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. அதெல்லாம் மற்றவங்களை உதவி செய்ய சொல்லி சொல்லுங்களேன். உங்களை ரொம்ப தாழ்மைன்னு கேட்குறேன். உதவி செய்ய சொல்லுங்க. இந்த கோயிலுக்கு உதவி செஞ்சால் கரெக்டாக முடியும். ஒரு நன்மை செய்யுங்க. இந்த கோயிலுக்கு ஒரு உதவி செய்யுங்க. நினச்சி பாருங்க, நான் சொல்றதுல உண்மை. மண்ணுக்குத்தான் நாம் சொந்தம். நமக்கு இந்த மண்ணு சொந்தம் இல்லை. எந்த பணங்களும் நமக்கு சொந்தம் இல்லை. இருக்கிற வெள்ளம் பணம் என்ற பெருமைத்தான். அதெல்லாம் இல்லை. நாம் ஒரு அன்புத்தான் சொந்தம். அன்பே சிவன் அவன், அன்பே சிவன் அவன், அன்பு இருந்தால் அவன். இது உண்மை. நமக்கு 1000 கஷ்டம் வரும். அந்த ஆண்டாவை நினைச்சுக்கலாம். அனுப்பிச்சுட்டு கூப்பிட்டும் போது போகலாம். எல்லாத்தையும் கூப்பிடுவான், போகலாம். வந்தவங்களுக்கு யாருக்குங்க சொந்தம் இல்லை. இருக்கிறவர்களும் அவனுக்குன்னு ஒரு சிலை செஞ்சு வைங்க. செஞ்சு வைங்க. உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம். இதை கேட்குற அத்தனை பேர்த்துக்கும், இதில் காலையில் கேட்ட அத்தனை பேர்த்துக்கும் இன்றைய அமாவாசை வைகாசி 30ஆம் தேதி இன்னைக்கு அந்த எம்பெருமானுடைய அமாவாசை, இந்த நாராயணனுடைய அமாவாசை. நீங்கள் எல்லாம் நோயில்லாத இருக்கணும், கஷ்டமில்லாத இருக்கணும், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தைகள் பிறக்கணும், சிறப்பாக இருக்கணும், சிந்தையில சரஸ்வதி இருக்கணும், பாவா என்று அழைக்கின்ற வடைகளில் இருக்கிற அத்தனை அதிசயமும் உங்கள் மனசில் இருக்கணும். வந்தால் பிடி நீங்க என்ற சொல்லி தவறாக இருக்கணும். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்க என்னுடைய ஆசீர்வாதம். எம்பெருமான் இறைவனோட இந்த நாகால அந்த எம்பெருமான் இறைவனோட நீங்களாம் நல்லா இருக்க என்னுடைய ஆசீர்வாதம்.